தற்பொழுது வருகை தந்திருக்கும் நாரதர் அருமை மாப்பிள்ளை பி கருங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமாதவன் அவருடைய மாணவர் அருமை சிறிய மைத்துனர் ஜெயத்தமிழ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா தென்பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே தென்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா. கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்தியா தமிழினம் போற்றும் தமிழ் பெருங்கடவுளே அடியே நாரதரின் பணிவான வணக்கங்கள். வருக வருக வருக. கழகத்தின் பிறப்பிடமே வருக, கானத்தின் இருப்பிடமே வருக. வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேனியே வாய் சேர்ந்து ஒளிபடந்து ஊனையும் இந்த உயிரையும் இருக்கும் முன்னே தத்துவ வருக. கழகமே உலகம் என்று பொது நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்த கலைவாணின் புதவர் வருக, காருணிசீலர் வருக. தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிவெடுக்கும் முன்பாக கானம் பாட்டிவர் தங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வரவேற்க வேண்டிய நினைத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பது பெரியோர் மனமாய் கேட்டுக்கொண்டு வரவேற்பிதோ. இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதல் விற்குயர்வான தவயோகியே எனதல் குயர்வான தவயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை நாரதரே 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 மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கணி
மனபோகத்தை மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே இனிதான சுரம் ஞான இசை வேதையே எனதல் பெருகுயர்வான கவயோகியே இனிதான சுரம் ஞான இசை வேதையே. நாரதரி, தாங்கள் வருகின்ற வழியில் ஏதேனும் சிறப்பு செய்திருந்த நிகழ்வுக்கு ரத்தின சுருக்கமாக எடுத்துக் கூறுங்கள் பார்க்கலாம். 3 உலகம் சென்று மும்மூர்த்தியும் கண்டு வணங்கி வருகின்ற வழியில் கந்த பெருமானுக்கான ஒரு சிறப்பான கனி கண்டு வந்திருக்கு முருகா. கனியா? முருகா. எங்க வேற வேலை இருந்தா அதையே போய் பார்க்கலாம்ல. இதான் வேலையா உங்களுக்கு? எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா, அன்று சிறு பாலகனார் ஒரு கனி கொண்டு வந்து பாத்தீங்களா? யார் இடத்துல கொடுத்தீங்க? தந்திட்ட கொடுத்தீங்க. என்ன நிபந்தனை வைத்தார்கள்? இந்த உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கனி அப்படி விஷயத்தை முன் வச்சிங்க. ஏன்னா அன்று கொண்டு வந்த கனினால் என் தாய் தந்தை பிரிந்து, இந்த சகோதரனை பிரிந்து, சுற்றத்தாரை பிரிந்து, பட்டை கிடந்து கொட்டன் இருந்து பள்ளியின் மொழியிலே கோபனத்தோடு ஆண்டியானேன் என்று தாங்கள் கண்டு வந்திருக்கும் கனினால் அந்த கோபனம் பறிபோகு விடுமோ என்ற ஐயமாக இருக்கிறது. சரி, இருந்தாலும் பெரியவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறீர்கள். முதலில் கனுடைய பெருமை எடுத்து கூறுங்கள், பிறகு அதனை கொண்டு கனி அடையலாமா வேண்டாமா என்று யோசிக்கின்றேன். மாங்கனிக்கும் தேன் கதளி வாங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் புரிந்தேன் ஐயா. நான் கனிந்தேன் அக்கனியை இக்கணமே, அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. முருகா முருகா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கும் சிறப்பனகனி முருகா. இக்கனி மாங்கண்ணிக்கும் தேன் கதளி வங்கண்ணிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கண்ணி கண்டு மனம் பொறித்தேன் முருகா அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. கன்னிகளிலே உயர்வான கனி அப்படின்னா மா வாழை பழ இந்த 3 கனியில சொல்லுவாங்க. இந்த 3 கனியிலே காட்டிலும் ஒரு கனி உயர்வான கனி ஒரு இருக்குது என்று தாங்கள் குறித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட கனியுடைய ஸ்லாஜ் கேட்கலாமா? கேளுங்க முருகா. ஸ்லாகம் என்ன முனியே சுவைதரும் தேன் கனியே, சுவைதரும் தேன் கனியே, நோக்கும் பொழுதே ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவைதரும் தேன் கனியே, கனியே கனியே. நாரதரே, கண்ணால் பார்க்கும்போது கண்ணு கழுக தெரிகிறது, காதால் கேட்கும் பொழுது செவிக்கு ஓசை கேட்கிறது, நாசியால் நுகரப்படும் நறுமணம் தெரிகிறது, தொட்டால் மெய்யென்ற உடற்கு உணர்கிறது, சுவைத்தால் நாவிற்கு சுவை தருகிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தனித்திறமை கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு கனினால் இந்த ஐம்புலனுக்கு சுவை தருகிறது அப்படின்னா அப்பேற்பட்ட கனிய பச்சையில் இன்னுமா கண்டு விட்டு வைத்திருக்கிறது. பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி, பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி, பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி, பச்சித்திடாதோ சொல்வீர், பச்சித்திடாதோ சொல்வீர், பச்சித்திடாதோ சொல்வீர். பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகையா, பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பச்சவுடனே செல்வீர் செல்வீர். ஓ நாரதரே, பறவைகள் அதிகமாக விரும்பி நுகருது அப்படின்னா அது கனி மட்டும்தான். அப்பேற்பட்ட இந்த கனியை கண்டவுடன் பச்சைகள்லாம் பறந்து போகுது அப்படின்னா இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் பனிகளை கனிகளுடன் பச்சையெல்லாம் பறந்து போகுது? எட்டாத கொம்பினில்
கொய்திடலாம் கொய்திடலாம். எட்டும் படிக்கேறு கொங்குண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம். நாரதரி, எட்டும்படிக்கு இரு கொம்புகள் உண்டு, அதை பற்றி ஏறி பறித்திடலாம் அப்படி சொல்லி இருக்கிறீங்க. எட்டும்படிக்கு இரு கொம்புகள் உண்டு அப்படி என்றால் இது கனியாக இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. ஆக தாங்கள் கண்டு வந்தது கனி அல்ல முருகா, கன்னி. எது? கன்னி முருகா. கன்னி. ஆதியிலே கொடுத்தீங்களே வாக்கு, அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. ஆமா, அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. ஆமாடா. அப்ப சின்னவளை தான் பார்த்து வந்திருக்கீங்க. ஆமா முருகா. அன்னவளை சென்று அடியின் மனமுடிக்க வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? இப்படி சொல்லக்கூடாது. ஏங்க இந்த குழந்தைங்க இது போக கூடாதா? இப்படி சொல்லக்கூடாது முருகா. சரி, எப்படி செல்ல வேண்டும்? வெறுவனாக உருமாறி சென்று அன்னவளை திருமணம் செய்ய வேண்டும் முருகா. தாங்கள் திருமணத்துக்கு வருவீர்களா? கண்டிப்பா வரேன் முருகா. என்ன கொண்டு வர்றீங்க? பாட்டு என்னும் பாமாலையோடு பூமாலை கொண்டு வருவேன் முருகா. பாமாலை பாடி பூமாலையோடு தங்களுக்கு என்னிடம் மட்டுமல்லாது இந்த உலக மக்களை போற்றும் அளவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் முன்பதாக சென்று திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டு தாங்களோ பிறகு வாருங்கள், சென்று வருகிறேன். நன்றி முருகா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலைவாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலைவாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்திடுவாய் வைகுண்டா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலைவாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா, வெங்கடேசா. எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய நாட்டாம கிராமத்தில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி
சும்மா இல்லேடா அவ இல்லேனா யாரும் இல்லேடா நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், நாடு காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சி நெய்யுது மந்திரம் சொன்னா வந்திருந்துதான் தெய்வம் மகிழும், ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்கினா அன்பு என்னடா பண்பு என்னடா, தந்தாலும் தராம போனாலும் அவ தாங்கும் அவ கோவில் தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லேடா அவ இல்லேனா யாரும் இல்லடா. ராவு பகல் கண் முழிச்சு நாலு ஒன்ன பார்த்திருப்பா, தாலாட்டு பாடி வச்சு தன் மடியில் தூங்க வைப்பா, பிள்ளைங்களை தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வைப்பா, உன்ன வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா. கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு குடிக்கும், தாயை போலதான் நண்பனவனே, சாமி கிட்டதான் உன்னை நினைச்சு இருக்கும் அன்பனவனே. அன்னைய போல் நண்பனும் உண்டு, அந்த அண்ணன் போல் தெய்வமும் உண்டு. அம்மா நான் சும்மா இல்லேடா அவ இல்லேனா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவளை மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா. இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வாரி வழங்கிய நாட்டாரமங்கலம் கிராமத்தில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.